புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் யார் வெற்றி பெற போறாங்க என்பதுதான் மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன காரணம்னா, நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களும், பாஜக சார்பில் முன்னாள் பாஜக தலைவராக இருந்த முருகன் அவர்களும், அதிமுக சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை தலைவரும் அவிநாசி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் என்பவரும், பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட 16 பேர் நீலகிரி தொகுதியில வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்காங்க. இதில் போட்டி என்று பார்க்கும்போது திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிகளுக்கு இடையேதான் இருக்கின்றது. இந்த 3 கட்சிகளில் ஒருவர் தான் வெற்றி பெற போகின்றார். அதில் யார் வெற்றி பெற போகின்றார், கள நிலவரம் எப்படி இருக்கின்றது, இதற்கு முந்தைய தேர்தல்களில் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ட்டு நீலகிரி தொகுதியில் இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையான முறையில், நியாயமான முறையில் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நீலகிரி தொகுதியில் உதகை, குன்னூர், கூடலூர் தனி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, பவானிசாகர் தனி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றது. இதில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்றது. மேட்டுப்பாளையம் தொகுதி கோவை மாவட்டத்திலும், அவிநாசி தொகுதி திருப்பூர் மாவட்டத்திலும், பவானிசாகர் தொகுதி ஈரோடு மாவட்டத்திலும் அமைந்திருக்கின்றது. இதில் உதகை காங்கிரஸ் வசமும், குன்னூர் திமுக வசமும், மற்ற 4 தொகுதிகளும் அதிமுக வசமும் தற்போது இருக்கின்றது. இதில் 3 தொகுதிகள் மலைப்பகுதிகளிலும், 3 தொகுதிகள் சமவெளி பகுதிகளிலும் உள்ளதால் அரசியல், சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் என அனைத்திலும் சிறிய அளவில் வேறுபாடுகள் உள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் படகர்களும் தாயகம் திரும்பிய தமிழர்களும் தலா 35% பேர் வசிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் மலை பகுதிகளை உள்ளடக்கியது. இங்கு தேயிலை தோட்டங்கள் அதிகம் உள்ளதால் விவசாயிகளில் 50% பேர் தேயிலை தொழிலில் ஈடுபட்டு வராங்க. மேலும் மலைத்தோட்ட காய்கறி விவசாயமும் மேற்கொள்ளப்பட்டு வருது. சுற்றுலா தொழில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேயிலை தொழிற்சாலைகளை தவிர வேறு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. தொகுதியில் இருந்த ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையும் மூடப்பட்டு விட்டது. 1957 உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம்தான் இருந்து வந்திருக்கின்றது. மொத்தத்தில் 7 முறை காங்கிரஸ் இங்கு வெற்றி பெற்றிருக்கின்றது. 1967 சுதந்திரா கட்சி வென்றுள்ளது. அதன் பிறகு 1971, 2009, 2019 ஆகிய ஆண்டுகளில் திமுகவும், 1977, 2014 ஆகிய ஆண்டுகளில் அதிமுகவும் வென்றிருக்கின்றது. இருமுறை பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது. 1996 தமாக இங்கு வெற்றியை ருசித்திருக்கின்றது. 5 முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரபு அவர்கள் மத்திய இணை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். அதேபோல் திமுகவை சேர்ந்த ராசாவும் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதியில் உள்ளூர் வேட்பாளர்களை காட்டிலும் வெளியூர் வேட்பாளர்களே அதிக முறை வென்றுள்ளனர். திமுக வேட்பாளர் ராசா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். பாஜக வேட்பாளர் முருகன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இதுல ராசா அவர்களை பற்றி பார்க்கும்போது, திமுக துணை பொதுச் செயலாளரான ராசா அவர்கள் கட்சியில் செல்வாக்கு மிக்கவர். ஏற்கனவே 2 முறை இங்கு வென்றுள்ளதால் தொகுதியை முழுவதும் அறிந்தவர் என்பது மிக பெரும் பலம். இவர் தாயகம் திரும்பிய தமிழர் என்பதால் அவர்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கும் என்பது அதைவிட பலம்.
இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து வருவதால் மாவட்டத்தில் பெரும்பான்மையான படகர் இன மக்களின் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படின்றது தான் தற்போது இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனமாக சொல்லப்படுகின்றது. உதகையில் மேம்பாலம், டைட்டல் பார்க், ரோப் கார் உள்ளிட்ட வசதிகள் செய்து தருவதாகவும் செஷன் 17 நிலப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ராசா அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இன்னமும் அப்படியே இருப்பது அவருக்கு மிக பெரும் பலவீனமாக தற்போது பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருப்பதும் கடந்த பல மாதங்களாகவே தொகுதியில் களப்பணியாற்றி வருவதும் மிக பெரும் பலமாக பார்க்கப்படுகின்றது. ஆன்மீக பிரச்சாரத்தால் படகர் இன பெண்களின் ஆதரவு இவருக்கு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முன்னாள் சட்டப்பேரவை தலைவரும் அவிநாசி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான தனபால் அவர்களுடைய மகன்தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். முதல் முறையாக களம் காண்கிறார். அதிமுகவின் நிரந்தர வாக்கு வங்கிதான் இவருக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பலம். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து படகர் கிராமங்களில் ஆண்கள் அதிமுக ஆதரவாளர்கள் என்பது இவருக்கு கூடுதல் பலம். திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பாஜக பிரிப்பதே இவருக்கு பலவீனம் என்றுதான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் ஜெயக்குமார் அவர்கள் சீமான் அவர்களின் பேச்சை மட்டுமே நம்பி களம் காண்கிறார் என்பதுதான் பலம், மற்றபடி எதுவும் இல்லை. இங்கு அதாவது நீலகிரி தொகுதியில் பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 35 ரூபாயும், மூடப்பட்ட டேன்டி தொழிற்சாலைகள் திறப்பு, மாற்று தொழிலாக அரசு முன்வைத்த மலர் சாகுபடி தொழிலுக்கு ஏற்றுமதி மையம், பதப்படுத்தும் மையம், உதகை நகரில் வாகன நிறுத்துமிடம், போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு, மருத்துவ ரீதியான ஹெலிகாப்டர் சுற்றுலாவுக்கு நடவடிக்கை, செஷன் 17 பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, மின் வசதி இல்லாத கிராமங்களுக்கு மின் வசதி, அரசு பொறியியல் கல்லூரி அமைத்தல், வன விலங்குகள் குடியிருப்பு பகுதி, விவசாய நிலங்களுக்குள் நுழைவதை தடுத்தல், மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு, அவிநாசியில் மூடப்பட்டுள்ள நெசவு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துதல், நீலகிரிக்கு 3வது மாற்றுப்பாதை திட்டம் என்று பல்வேறு பிரச்சனைகள் குவிந்து கிடக்கின்றது. சரி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்? நீலகிரி தொகுதியில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கின்றனர்? யார் யார் எவ்வளவு வாக்குகளை கடந்த தேர்தலில் வாங்கி இருக்கின்றனர் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். மொத்தமாக 14,20,514 பேர் அந்த தொகுதியில் இருக்கின்றனர். ஆண்கள் 6,83,832 பேர், பெண்கள் 7,36,586 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 96 பேர். 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றி பார்க்கும்போது மொத்த வாக்குகள் 13,66,060 வாக்குகள், பதிவான வாக்குகள் 10,07,774 வாக்குகள். இதில் திமுக கட்சியை சார்ந்த ராசா அவர்கள் 5,47,832 வாக்குகளும், அதிமுக கட்சியை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் 3,42,009 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் 41,169 வாக்குகளும் வாங்கியிருக்கின்றனர். இதில் திமுக கட்சியை சேர்ந்த ராசா அவர்கள் 2,05,823 வாக்குகள் வித்தியாசத்தில் மிக பெரும் வெற்றியை பெற்றிருந்தார். கடந்த தேர்தல் முடிவுகள், தற்போதைய கள நிலவரங்கள், அங்கு செல்வாக்கு யாருக்கு அதிகம் இருக்கின்றது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 7 முறை காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய நிலையில திமுகவும் அங்கு 3 முறை வென்றிருக்கின்றது, அதிமுகவும் 2 முறை வென்றிருக்கிறது, பாஜகவும் ஏற்கனவே 2 முறை வென்றிருக்கின்றது. இதன் காரணமாக நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளரும் சரி, பாஜகவை சேர்ந்த வேட்பாளரும் சரி, நிச்சயம் ராசா அவர்களுக்கு
மிக பெரும் ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதிமுக வெற்றி பெறுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது, பாஜக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லியே ஆகணும். இந்த 3 பேர்ல யார் நீலகிரி தொகுதியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற போறாங்க அப்படின்னுட்டு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில 2024 யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னுட்டு பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.